தேவர் ஜெயந்தி அன்று அக்டோபர் 30 தேதி அன்று வெளிவந்த தேசிய தலைவர் படத்தோட விமர்சனம். தேசிய தலைவர் நம்ம தேவர் ஐயா தான், தேவர் பெருமகனார் தான். தேசிய தலைவர் தெய்வீக தலைவராகவும் தெய்வீக செம்மலாகவும் இறுதி நாட்களில் வாழ்ந்து அவர் மடிந்தாலும் அவர் புகழ் இன்றளவும் மடியாமல் ஓங்கி கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த தேவர் ஜெயந்தி. ஏதோ கடவுளுக்கு இணையாக தேவரை பேசுகிறோம்னா ஏன் பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த தேசிய தலைவர் படத்தில் சொல்லியிருக்காங்க. இவர் சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு போனது, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தமிழகத்தில் வளர்த்தது. அதையெல்லாம் தாண்டி சுபாஷ் சந்திர போஸை அவர் மறைந்துட்டார் அப்படின்னு சொன்ன பிறகு, அவர் மறைந்துட்டார் மீன்ஸ் இறந்துட்டாருன்னு நேருவே அறிவித்த பிறகு, பிரதம மினிஸ்டர் நேருவே, இந்திய பிரதமர் நேருவே அறிவித்த பிறகு அவரை போய் சந்தித்து, ஜப்பான்லேயும் எங்கேயோ சந்தித்து திரும்பி இந்தியாவில் தன் எதிரிகள்லாம் சூழ்ச்சிகையெல்லாம் தவிடுபொடியாக்கி வாழ்ந்த பெருமகனார். அதேமாதிரி காமராஜரோட, அதாவது முன்னாள் முதல்வர் காமராஜரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தது, ராஜாஜியோட இணக்கமாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே காமராஜால் காங்கிரஸோட பிணக்குக்கு உள்ளானது. இதையெல்லாம் அழகாக நாகரிகமாக பிற சமூகம் வருத்தப்படாத வகையில் படமாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் தேசிய தலைவர். அதில் அரவிந்தராஜ், டிஎஃப்டி அரவிந்தராஜ், விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் தொடங்கி எண்ணற்ற படங்களை அந்த அந்த தான் எடுத்துக்கிட்ட கதைக்கு வலு சேர்க்குற மாதிரி ரொம்ப அழகாக படம் பண்ணவர். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய தலைவரை கொண்டாடுற விதமாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது அரவிந்தராஜ் அவர்களால் மட்டும்தான் முடியும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர். அதுமாதிரி இந்த படத்தை எஸ்எஸ்ஆர் சத்யா, ஜெனிஃபர் மார்கரெட் இவங்க தான் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக். தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் இளையராஜா இன்னைக்கு தேசமே போட்டுற ஒரு எம்பி. என்ன, அவர் தான் சார்ந்திருக்கிற அந்த கட்சி ஆனாலும் சரி, தான் முன்பு கொள்கை பிடிப்போடு இருந்த கட்சி ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவரோட இன்னைக்கு வரைக்கும் இணக்கமாக இருக்கிறவர். அப்படி தான் தேவர் பெருமகனார் படத்திற்கும் இசையமைச்சிருக்கிறாரு. வேறு லெவலில் இருக்குது. இளையராஜாவால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிற அளவில் இசை பாடல்கள் எல்லாமே இருக்குது. ஜேஎம் பஷீர் அவர் தான் இந்த படத்தில் கதாநாயகர். தேசிய தலைவராக தேவர் பெருமகனாராக வேறு லெவலில் முத்துராமலிங்க தேவரை அப்படியே நம் முன் நிறுத்துகிற ஒரு உருவமைப்போட